ஓகே சொல்லுங்க சார். நான் சொல்லணுமா? சாப்பிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி ஓகே, என்ன டாபிக் சார்? எதை பத்தி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ஐயோ நீங்க கேளுங்க. நாம ஏன் டிசைன் பண்றோம்? நம்ம ஏன் டிசைன் பண்றோம்? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நம்ம ஏன் டிசைன் பண்றோம் அப்படின்னு தம்பி கேக்குறான். தம்பி நம்ம ஏன் டிசைன் பண்றோம் அப்படின்னு தெரியும். என்னோட மூஞ்சி மட்டும் பிளஸ் பண்ணிருக்கேன். இல்ல டவுட் வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணோம்ல. அது ஆடாம நிக்கணும். இப்படி திரும்பி நின்னுங்க. பிளஸ் பண்ணிருக்கேன். ஓகே. நம்ம ஏன் டிசைன் பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் தயாரிக்கணும்னா டிசைன் தான் பண்ணணும். புரியுதா? ஓகே. சோ வெயிட் கட்டிட்டு எதுக்கு டிசைன் பண்றான்? வேலை வெட்டி இல்லை அதனால டிசைன் பண்றோம் அப்படி வச்சுக்கலாமா? இன்னும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. ஏதோ சொல்லுங்க. ஒரு ப்ராடக்டை வந்து இல்ல எனி காம்பனண்டா நீங்க தயாரிக்கணும்னா டிசைன் பண்ணணும். அதாவது எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஏன் டிசைன் பண்ணாம எந்த பொருளையும் தயாரிக்க முடியாதா? பண்ணலாமே, நிறைய பண்ணுவாங்களே. பண்ணுங்க, யார் வேண்டாம்னா. என்ன பொருளை டிசைன் பண்றீங்க? ஒரு பானை தயாரிக்கணுமா? இன்னைக்கு அதுக்கு டிசைன் தேவையில்லை, கையிலே பண்ணிடுறாங்க இல்லையா? பட் நீங்க மற்ற ப்ராடக்ட் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான கைவினை பொருட்களை தவிர்த்து வேற எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் நீங்க டிசைன் வேணும். நீங்க அதே பானையை நீங்க வந்து ஒரு சிஎன்சி மிஷின் யூஸ் பண்ணி பண்ண போறீங்க அப்படின்னு வந்துச்சுன்னா டிசைன் வேணும். அப்ப டிசைன் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்காகத்தான் நீங்க டிசைன் பண்றீங்க, தவிர ஒரு ப்ராடக்ட் அழகா இது பார்த்தியா சுத்த விடுற மாதிரியா அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணல. ஸோ ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும், அதுக்கு தான் நீங்க டிசைன் பண்றீங்க. வேற இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, நிறைய டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஒன்னே போதும். அங்கே திரும்பி கேட்பீங்களா? அங்கே பார்த்துக்கணுமா? சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஒரு டிசைனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாவே போதும். எதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஜிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் கலராக மாடல் மட்டும் பண்ணால் பார்த்தாது. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங் இருக்கு. எங்கள் ட்ரைனிங்கில் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக வேலையோட தான் வெளியே போவீங்க. இதை பற்றி தம்பி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்ணு நிறைய சாஃப்ட்வேர் ஏன் இருக்கு? ஓகே இருக்கலாம் தானே, ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுக்க வேண்டியது தானே. டிசைனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாவே போதுமானது தானே. எதுக்கு இத்தனை சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்? கரெக்டுங்களா இல்லையா? எது கற்றுக்கணும்? தேவைன்னா கற்றுக்கணும், அவ்வளோதானே. எதுக்கு இவ்வளோ சாஃப்ட்வேர் வச்சுருக்குறாங்க? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஏன் ஊரில் இருக்குது? சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் இருந்தால் பார்த்தாதா? எதுக்கு இத்தனை ஹோட்டல்? எதுக்கு இத்தனை ஹோட்டல்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொருத்தனுக்கு வசதியாக அதை செய்வான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹோட்டலில் கடையில் பிடிக்கும் இல்லையா? உனக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ நீ போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த கடையில் காசு கம்மியாக இருக்குது அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுங்க. புரியுதா? எனக்கு எங்கே காசு எனக்கு பிடிச்சிருக்குது அங்கே போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது நிறையா இருக்குது. அதனால இதுதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ இன்னுமே சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து இங்கே ஜெட்எஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஜெட்எஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அவங்க ஓனாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வெளியே எங்கேயும் கிடையாது, ஜெட்எஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகணும். என்னப்பா? சரி ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து டிசைன்ல இப்போ டிசைன் இன்ஜினியர்ல எனக்கு வேலை வேணும். சரி. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேணும். கிடைக்குமா கிடைக்காதா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம்.
நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம். மடியிலே வேலை கேட்குறீங்க இல்ல, மடியில மடிக்கணினி வச்சு வேலை கேட்குறீங்க. மடியில மடிக்கணினியை வச்சு என்ன வேணும், உள்ள வரணுமா? நான் சொல்லுங்கடா. போதுமா? நான் வெளில போனேன். ஐயோ, அவ்வளவுதான். படிக்கிற ஈஸினால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இல்லையா? இப்போ ஒருத்தர் உள்ள வர்றாரு. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கணும். ஓகே, வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்கணும் அதானே? சரி, வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம். அப்போ வீட்டு வேலை தான் பார்க்கணும் ஆரம்பத்தில். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டஃப் வேணும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஒரு செயலாக்கம் கொண்டு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். நம்மளுக்கு கம்பெனினா என்னன்னே தெரியாது, கம்பெனி பார்த்ததும் கிடையாது. நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அங்கே போய் உருவாக போகுது, அங்கே என்ன வேலை நடக்குன்னு தெரியாது. தெரியாமல் இங்கே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காற்றுல அப்படி எழுதிக்கிட்டு இருப்பீங்களா? நீங்கள் ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன, ஒர்க் ஃப்ரம் பாத்ரூம்ல இருந்து கூட பண்ணலாம். கிடைக்குங்களா? கிடைக்கும், நல்லா கிடைக்கும். நல்லா கிடைக்கும், சீரியஸாகவே கிடைக்கும். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் இருக்கணும். எதா இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் கேட்டாவே நீங்கள் ஓகே இதான். இப்போ நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் நம்மளுக்கு இங்கே வந்துருக்குறாங்க, எல்லாம் அங்கிருந்து தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே சிஸ்டம் இங்கே இருக்கிறாலும் பண்ணுறீங்க, ரூம்ல இருந்துச்சுன்னா ரூம்ல இருந்தாலும் பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற வரைக்கும் தான். அது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஊரில் எங்கே இருந்தாலும் வேலை பாருங்க. ஆனால் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். டிசைன் இன்ஜினியரா எனக்கு வந்து நான் வேலைக்கு போனா எனக்கு வந்து ஒரு ஐடில வந்து இப்போ இனிஷியலா உள்ள போனேன் 40,000 50,000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எல்லாம் அதுக்கு தான் ஐடிக்குள்ள போறீங்களா? சொல்லுங்க, நீங்க ஐடிக்குள்ள வேலைக்கு போறோம்னு ஆசைப்படுறது இந்த சம்பளம் மட்டும்தான் காரணமா? இல்ல, அந்த லெவலில் தரக்கூடிய சேலரி டிசைன் இன்ஜினியர்ல தருவாங்களா, கிடைக்குமா? இல்ல, உங்களுக்கு ஏன் இந்த பிரம்ம எங்க இருந்து வருது? ஐடில யார் சொன்னா உங்களுக்கு ப்ரெஷருக்கு தூக்கி 40,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னு? சார், ஐடில 5 days ஒர்க்கிங் டே, 2 days லீவ். சரி, அதே மாதிரியே டிசைன்லயும் 5 days ஒர்க்கிங் டேவும் பிளஸ் 40,000 ஆர் 50,000 சேலரியோட டிசைன் ஜாப் கிடைக்குமா? நீங்க ஊருக்கு போயிடுங்க. நாங்க மாச சம்பளத்துல மாசம் கொடுக்குறோம், வார சம்பளத்தை வாரம் கொடுத்துறோம். சரியா? என்னன்னா இது இருக்கு, எல்லா கம்பெனியும் இது இப்படி பண்ண முடியுது. இப்ப நான் லாஸ்டா நம்ம கேண்டிடேட் ஒருத்தர் பிளேஸ் ஆனார்ல பெங்களூர்ல, சொன்னீங்க இல்லையா, 5 நாள் தான் வேலை, சனி ஞாயிறு லீவு. யூஎஸ் பேஸ்டு கம்பெனி, நைட் ஷிஃப்ட் இருக்கும் இல்லையா? நைட் ஷிஃப்ட்ல போய் வேலை பார்க்கணும். மற்றபடி சனி ஞாயிறு 2 நாள் லீவு தான். ஸோ நல்ல விசேஷம் தான் அது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது இருக்கு. பட் எல்லா கம்பெனிலும் நீங்க கிடையாது. நம்ம வந்து ஒர்க் பண்ண போறது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் ஐடி இண்டஸ்ட்ரி நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? பட் ஈவன் தான் அங்க ஐடிலையும் ஷிஃப்ட் பேசிஸ் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க கம்பெனியும் இன்னைக்கு கம்மி தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தோட 40,000 எந்த கம்பெனியும் கொடுக்காது. ஃப்ரெஷருக்கு இன்னைக்கு அங்கேயும் சம்பளம் கம்மி. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷருக்கு இன்னைக்கு ஐடிக்குள்ள வேலை ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்மள்ட்ட எவ்வளவு ஓப்பனிங் இருக்குது, ஆள் கிடைக்கிறாங்கல்ல. அப்படி யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்து நீங்க இருக்கிறீங்கன்னா அது ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்கு காத்தாவடி பண்றோம். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு இருக்கும். அதுல போயிட்டு உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. ஸோ நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஒரு வேலையும் கொடுப்போம். நாங்களே உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் நாங்க உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி தர்றதுக்கும் அதுல இருந்து நாங்க முயற்சி பண்றோம். அதுக்கு நாங்க எந்த காசும் யாரு குறுக்க பேசாதரா. அதுக்கு வந்து நான் குறுக்க இல்ல, அதுக்கு அங்க பாருங்க. இல்ல திருப்பி ஃபர்ஸ்ட் போக முடியாது. அதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் செல்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. நாங்க வந்து காசு எல்லாம் அதுக்கு வாங்க மாட்டோம், ஃப்ரீயா தான் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது பதிவு பண்ணியாச்சு. இப்ப நீங்க மேற்கொண்டு கேட்கலாம். வேற ஏதாவது கேளுங்க. அதை கேட்டாச்சு. கேட்கறது ஃபாரின்ல வேலை கிடைக்குங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? மினிமம் 5 years வேணும். எந்த நாட்டுல வேலை கிடைக்கும் உங்களுக்கு? எந்த நாட்டுல வேலை வேணும்? யூகே, ஆஸ்திரேலியா. அதுக்கு வந்து எடுத்தோடனே வேலை கிடைக்குமா? டிசைன் படிச்சோடனே கோர்ஸ் அந்த அளவுக்கு அறிவு இருந்தா வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமானா? படிச்சுட்டாலும் வேலை கிடைக்காது. அதை படிச்சது நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேலையே அமையும். இன்ஜினியரிங் படிச்சுட்டா வேலை கிடைக்குமானா? கிடைக்கும். 50,000 சம்பளம் கேட்டா அதுக்கு தகுந்த அறிவு கேட்போம். அதே தான். அப்போ நீங்கள் வாங்கிட்டு போனோம்னா அதுக்கு தகுந்த அறிவு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இது இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அந்த யூகே, அந்த ஆஸ்திரேலியா எல்லாம் போனோம்னா அந்த எக்ஸாம் ஒன்று வாங்கல, IELTS அந்த கிரமத்தில் எழுத விடணும். ஸோ இதெல்லாமே இருக்கு. மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைனே ஒரு தனி செக்டார் இருக்குது. ஒரு பயம் போக மாட்டேங்க, ஏன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்க. சரி, என்ன பண்றது? எங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காரை வந்து
இப்படி வச்சிருந்து கார் ரெடி பண்ணா தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. கரெக்டா தானே? அது பின்னாடி அந்த காரு அந்த பைக் இப்படி பின்னாடி தூக்கிட்டு இருக்கணும், அதான் எங்களுக்கு பிடிக்கும். அதை டிசைன் பண்ணுவாங்க. சரி, ஓகே சார். இப்ப மெக்கானிக்கல் டிசைனிங்கரா நீங்க சொன்ன மாதிரி கார், ஆட்டோமொபைல், காமர்ஸ்லாம் சொல்றீங்களா, வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டிசைன் இருக்குது. கம்ப்யூட்டர் தயாரிக்கிற கம்பெனில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இருக்குங்களா? ஆமா, CPU தயாரிக்கணும்ல, CPU ஷீட் மெட்டல தானே பண்றோம். அப்ப அந்த கம்பெனில வேலை இருக்குமா இல்லையா நம்மளுக்கு? கண்டிப்பா. ஓகே, இந்த சேர் செய்யற கம்பெனில வேலை இருக்கும்ல. இந்த கேமராக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்றாங்கன்னா அந்த கேமராவோட கேசிங் பண்ற ஒரு கம்பெனில வேலை இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த கேமராவோட கேசிங் எங்க பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சர்ச் பண்ணி அந்த கம்பெனில அப்ளை பண்ற ட்ரை பண்ணலாமா இல்லையா? ஏன் இப்ப பாரு, கீரு, ராடு, இரும்பு இதுலயே இருக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதுலாம் நீங்க வேலைக்கு போகலாம். நீங்க வாட்ச் கட்டில் இந்த மைக்கு, இந்த டப்பா கேஸ்டிங்ல தான் பண்ணுவாங்க. கண்ணு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது எல்லாமே மெக்கானிக்கல் டிசைன் இல்லாம எதுவும் வர போறது கிடையாது. அப்ப பாக்குறதுலாம் வேலை இருக்குது. நீங்க மட்டும் ஏன் எப்ப பாரு இந்த காரு, பைக்கு ஒன்லி இது இரும்பு கட்டிட்டு அழுகுறீங்க? இரும்பு விட்டுட்டு வாங்க, மற்றதுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஓகேயா? கொடுக்குறவுல வேற. இப்ப ஷீட் மட்டும் நான் வந்து ஒரு 1 year ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த அடுத்த கம்பெனிக்கு ஒரு ஆட்டோமொபைல் காம்பனன்ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஃபவுண்டரியோ அந்த மாதிரி போக முடியுமா? ஏன்னா நான் ஷீட் மட்டும் தான் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். 1 year எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 1 year ஷீட் மெட்டல் ஒர்க் பண்ணுங்க, 1 year மோல்டிங்ல ஒர்க் பண்ணுங்க, 1 year ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, 1 year SPMல ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபீல்டு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மாறாது. புரியுதா? ஸோ நீங்க அப்படித்தான் நீங்க பண்ணணும். நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஷீட் மெட்டல் போயிட்டு அடுத்து நீ எடுக்க மாட்டாங்களோ பெரிய இந்த ஒரு வருஷம் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. பண்ணது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல என்னது பெருசா கத்துக்கிட்டு இருக்க போறோம். அடுத்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு வருஷம் தான். அந்த எக்ஸ்ப்ளோர் மட்டும் நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள பண்ணிட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. இது கூட தான் போக போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ உங்க ஆட்டோமொபைல் மேலே தான் போக போறேன்னா போங்க. 5 வருஷம் கழிச்சு முடிவு பண்ணுங்க. இப்போ முடிவு பண்ணாதீங்க. ஆனா அதுக்கப்புறம் மாற்றக்கூடாது. காமிக்க நகர்த்தும். ஓகே சார். இப்போ வந்து எனக்கு 0 knowledge. இப்போ டிசைன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆனா ஒரு பேசி சொல்லுகிறாரு. சரி, 0 knowledge. 0 knowledge. இப்போ 0 knowledgeோட நான் டிசைன்குள்ள வந்தேன்னா என்னென்ன மாதிரிலாம் லேர்ன் பண்றோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த 0 knowledge ஒன்று இருக்குது இல்லையா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அறிவில் வேணா பைத்தியக்காரனா பிளாங்கா வரான்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு இல்யூஷன் தான். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் தான். அந்த இல்யூஷன் வேர்டு முக்கியம். அதுக்காக போட்டாச்சு. பிளாங்கா வந்தனா என்னென்னலாம் கத்துக்கணும் டிசைன்ல? இல்ல ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்காங்கிறதுக்கு எனக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க. எனக்கு அதுவே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா உங்களுக்கு என்னதான் தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்ல காலேஜ்ல 4 வருஷம் படிச்சிருப்போம். ஆமா, படிச்சீங்க. ஆனா வந்து இப்ப கேட்டா இப்ப நம்ம வேற ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிருப்போம். இப்ப நான் ஒரு டேட்டா என்ட்ரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 வருஷோட சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டா இன்டெப்தா கேட்டா தெரியாது. ஆமா, தெரியாது. ஆனா சப்ஜெக்ட் நேம் தெரியும். அது போதும். அப்போ உங்களுக்கு தெரியும் தான் அர்த்தம். அப்ப டிசைன்னா என்னன்னு தெரியும் தான் அர்த்தம். அதோட வந்தா போதும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு டிசைன் டிசைனா போறீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியும். அது ஈஸியா கத்துக்கலாம் நீங்க படிச்சது. ஆனா நீங்க டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அது ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், க்ரியூ எதுவான இருக்கும். வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா சிஸ்டம் நாலேஜ்னு ஒன்று வேணும். சிஸ்டம் நாலேஜ்னா ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, அன்இன்ஸ்டால் பண்றது, புரியுதுங்களா? அப்புறம் ஒரு MS வேர்டு, MS ஆஃபீஸ், ஒரு பவர் பாயிண்ட், எக்ஸல், இவ்வளவுதான். பெருசாலாம் வேண்டாம். ஒரு மெயில் அனுப்பிச்சா மெயில் அனுப்புறது, ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணா அந்த டவுன்லோட் பண்ணி இந்த இமேஜை சாஃப்ட்வேர்ல இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது. இந்த நாலேஜ் இருந்தே போதுங்களா? இது இருந்தா போதும். பெருசாலாம் இது வேண்டாம். மீதி எல்லாம் கத்துக்கலாம். ஓகே, ஏதோ டிசைன் இருக்கலாம். யூஸ் ஆகிறதுனா ஓகே, யூஸ் ஆகலைனாலும் இந்த ஆளையே கழுவி ஊத்துங்க. என்ன நான் பொறுப்பு இல்லை. நன்றி, வணக்கம். பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி என்னங்கடா கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி